சார் வணக்கம் சார். வணக்கம் அரி. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனது பல பேருடைய தூக்கத்தை கெடுத்திருக்குன்னு சொல்லலாம். நாளுக்கு நாள் ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று சீமான் அவர்கள் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு அப்படியே ஒரு முறை முதல்ல சின்னதாக சுருக்கமாக சொல்கிறேன். எக்ஸ் வலைதளத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியை விஜய் அவர்கள் தொடங்கிய பொழுது பல பேர் பலவிதமான விமர்சனங்கள் செய்தார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவர் ஒரு நடிகர், இவர் கட்சி ஆரம்பித்து இவர் ஆட்சியை பிடிச்சி இவரெல்லாம் எங்கெங்க அதெல்லாம் தேராதுங்க, அதுவும் எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு, கேலி கிண்டல், எதிர்ப்பை தாண்டி கிண்டலும் கேலியுமாக இருந்த பொழுது இதே சீமான் அவர்கள் என் தம்பி வரட்டும், ஆட்சி அமைக்கிட்டோம், 2 திராவிட கட்சிக்கு தான் மாறி மாறி ஆட்சி அமைக்கணுமா, என் தம்பி வரக்கூடாதா அப்படின்னு சொன்னவர் எங்கே ட்ரிகர் ஆனார் அப்படின்னா விக்கிரவாண்டி மாநாடு. அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் தேப்பை தேப்பையாக, மந்தை மந்தையாக, சாறை சாறையாக குவிஞ்ச இந்த இளைஞர்களுடைய பட்டாளம், அடடா நம்ம பக்கம் இருந்த இந்த இளைஞர்கள் கூட்டம் பூரா இப்படி போயிடுச்சேன்னு அன்று மறுநாள் ஆரம்பித்த விஜய் எதிர்ப்பு அரசியலை அவர் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இன்னொரு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காண்டு வைத்தறிச்சல் தான். சரி, இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சமீபத்தில் முதல்வர் ஆகிட்டார், ஆட்சி நடத்திட்டு இருக்கார், எல்லாம் ரைட்டு. அவர் எங்கே போயிட்டார் அப்படின்னா, என்னென்னவோ விமர்சனம் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் முடியல. இப்போ என்ன ஆகிப்போச்சு, விஜய் அவர்கள் நடித்த திரைப்படங்களை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டார். ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் 50 சிறந்த திரைப்படங்களை சொல்லலாமா, கமலஹாசன் நடித்த திரைப்படங்களில் ஆகச்சிறந்த 100 படங்களை சொல்லலாமா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்களை விட்டார். அவர் பாடின பாடல்கள் 200 பாடல்கள் ஒன்று தாயை பற்றியும், பாட்டாளிகளை பற்றியும், விவசாயிகளை பற்றியும், மீனவர்கள் பற்றியும், அப்புறமா இளைஞர்கள் மது குடிக்க வேண்டாம், தவறான பழக்கங்களை இது பண்ண வேண்டாம்னு 200 பாட்டுகள் எடுத்துக்கலாமா. ஆனால் விஜய் நடித்துள்ள 69 படங்களில் ஒரு படம் கூட உருப்படியான படம் கிடையாது. இப்படி ஒரு படம் கூட உருப்படியான படம் கொடுக்காத இவர் எப்படி நல்லாட்சியை கொடுக்க போகிறார், இவர் எப்படி சிறந்த முதலமைச்சராக இருக்க போகிறார்னு அங்கே தொட்டு இங்கே தொட்டு இப்போ என்ன ஆகிப்போச்சு, அவருடைய படங்களை வச்சு டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பண்ணி முடிச்சிட்டாரு, பேசிட்டார், எல்லாம் பண்ணிட்டாரு. இந்த டிவிக்கு தம்பிகள் இருக்காருங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்ககிட்ட தான் தப்பிக்க முடியாது, டக்குன்னு சீமான் அவர்கள் பேசின பழைய இன்டர்வியூ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இன்டர்வியூவில் அந்த ஆங்கர் என்ன கேட்குறாங்க, சார் விஜய் சார் நடித்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்ச படம் அப்படின்னு. எனக்கு மெர்சல் ரொம்ப பிடிக்குமா, ஒரு அரசியலை இவ்வளோ போல்டாக ஒரு ஹீரோ சொல்ல முடியும்னா அது யாருக்கு அந்த தில்லு வரும், அது தம்பி விஜய்க்கு மட்டும்தான் உண்டு. ஆகச்சிறந்த படம் மெர்சல், நீங்கள் எத்தனை முறை வேணாலும் பாருங்கள். அடுத்த படம் பிகில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு படம் அதுவும் முகத்தில் ஆசிட் அடிக்கப்பட்ட ஒரு பெண் அவள் வாழ்க்கையில் போராடி மேலே வரணுன்ற ஒரு மிகப்பெரிய துணிச்சலான விஷயத்தை தம்பி விஜயால் மட்டும்தான் சொல்ல முடியும். பிகில் சிறந்த படம்னு இப்போ இதை கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் மறந்துடுறாரு பொழுது. மறந்துடுறாரா, உணர்ச்சி வசப்படுறாரா, இல்லை விஜயெல்லாம் சிஎம் ஆகிட்டாரு அப்படின்ற ஒரு இதுவாகிடுதா, இங்கிருந்த கூட்டம் பூரா அங்கே போயிடுச்சுன்ற ஒரு காண்டா, எல்லாருக்கும் மனிதர்களுக்கு உள்ள இயல்பான ஒரு விஷயந்தான். அதே சமயத்தில் நீங்கள் முன்னாடி பேசுறதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு தான் பொதுவான எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. சார், அவர் ஒரு வேளை இதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் நம்மகிட்ட இருந்த ஒரு 11% ஓட்டை டிவிக்கு வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பொறாமையில் பேசுகிறாரு சார். நிச்சயமாக இல்லாமல் இருக்குமான்னு உங்களுக்கு எங்க பிஜேபியில் மாநில தலைவராக இருந்தபோது, இல்லை பிஜேபியில் தமிழகத்தில் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது, கடந்த தேர்தலில் தமிழகத்தில் பிஜேபி 11% ஓட்டு வாங்கியிருக்குது. அதே நீங்கள் அண்ணாமலை அப்படியே ஓரங்கட்டி அவரை டம்மி ஆக்கின பிறகு இந்த முறை 2024 2% கூட ஓட்டு வாங்கலைன்னா அப்போ என்ன ஆகுது, இப்போ அண்ணாமலை அவருடைய அருமை பெருமை தெரிய ஆரம்பிக்குது. அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு போயிட்டார் அவர். ஆனால் அது மேலே விமர்சனம் இருக்குது. இதே கதை தான். நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலும் இந்த இளைஞர்களுடைய வாக்கை கணிசமாக பெற்றுக்கொண்டு வந்த சீமான் அவர்கள் விஜய் வந்த பிறகு, அதுவும் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தமாக வாக்கு வாங்கி விழுந்து போச்சு. பங்கு சந்தையில் எப்படி அந்த சென்சஸ் கீழே இறங்கிடுமா அது மாதிரி இறங்கி போச்சு.
அதனுடைய பொறாமை, அதனுடைய காண்டு, அதனுடைய கோபம் எல்லாத்தையும் வந்து பேச்சில் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கார். இதுதான் உண்மை. சார் அதே மாதிரி திரு எடப்பாடி அவர்களும் வந்து சிஎம் விஜய் அவர்களை விமர்சித்து பேசியிருக்காரு. நீங்கள் உட்காந்துன்னு இருக்கிறது 4 கால் சீட்டு, எப்போனாலும் 3 கால் முறிஞ்சு விழலாம், அது ஆட்சி, அது மாதிரி அவர் சொல்லி பேசியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏதாவது வந்து சீமானவர்களாவது அடிக்கடி ஒரு காண்டு வருது. ஒரு ஒட்டுமொத்தமாக இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதியை தாண்டி இன்னைக்கு பெரும் கோபத்தில் இருக்கிறவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதில் வந்து ஒரு விதத்தில் நியாயம்தான் கூட. என்ன ஆகி போச்சு, இந்த அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாத அளவுக்கு கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க இந்த டிவிக்கு. அவங்க பண்ணலை, அதுவே பண்ணி டிஃபால்ட்டாக பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட இருக்கிற எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள், கட்சியே பூரா வந்து இது வந்து டிவி கேவல இல்லை அதிமுகவுடைய இன்னொரு இதுவா, பார்ட் 2வா அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு எங்கே காட்ட முடியும்? வந்து அதை தான் சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் அப்படி கொந்தளிச்சு பேசியிருக்காரு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, தன்னுடைய கட்சிக்காரர்களை அரவணைத்து கொண்டு போய் செல்ல தன்னுடைய கட்சிக்காரர்களை, குறிப்பாக தனக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்களை, தனக்கு சீனியர்களை அவர் பக்கம் சேர்க்கல. வந்து இவங்க பாலிடிக்ஸ் பண்ணிடுவாங்களோ, இவங்களை நம்மளை கவுத்துருவாங்களோ அப்படின்னு சீனியர்கள் பூரா ஒதுக்கி தள்ளினதுனால இன்னைக்கு ரிசல்ட் என்ன ஆகி போச்சுன்னா, எதிர்கட்சியாக கூட உங்களால் வர முடியல அதிமுகவில். அவங்க நினச்சது என்னென்னா, ஆக்சுவலாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினச்சது என்னென்னா, வழக்கம் போல் மக்கள் திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுகன்னு இந்த வாட்டி நம்ம வந்துருவோம்னு முடிவு பண்ணார். டப்புன்னு விஜய் வந்ததில் அவருக்கு தான் பெரும் ஷாக்கு. அதை தாண்டி அதிமுக கூடாரத்தையே காலி பண்ணதுனால அவருடைய கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. அந்த உச்சத்துக்கு போன கோபத்துடைய வெளிப்பாடு எப்படி, ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நாள் விமர்சனம் பண்ணிட்டு வந்தார். இப்போ என்ன ஆகிப்போச்சு, சிஎம் சார் நீங்கள் உட்காந்துக்கிற நாற்காலியில் 4 கால், அந்த 4 காலில் ஒரு கால் வந்து டிஎம்கே உங்களுக்கு போட்ட பிச்சைன்ட்டார். டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு போட்ட பிச்சை. அந்த ஒரு கால் வந்து அவங்களுடைய இதுனால்தான், சப்போர்ட்னால்தான் இயங்கிட்டு இருக்கு. அவர் மறைமுகமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் வந்து இந்திய முஸ்லீம் லீக்கு, காங்கிரஸ் கூட்டணியில் உள்ளவங்கலாம் டிஎம்கேவோட ஆளுங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு விசுவாசமாக இல்லை, அவங்கெல்லாம் நடிக்கிறாங்க, அவங்க நீங்கள் இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க, எப்போ வேணாலும் அந்த காலை பிச்சுன்னு ஓடி போயிடுவாங்க, அப்போ 3 காலில் உங்களால் அந்த நாற்காலியில் உட்கார முடியாது, உங்கள் ஆட்சி சீக்கிரமாக கவுந்து போயிடும் அப்படின்ற அளவுக்கு அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் கோபம் நியாயமான கோபம் தான். அவர்கிட்ட இருந்தவங்க பூரா நீங்கள் அள்ளிக்கிட்டு வந்தா அவர் எங்கே போவார்? அது எங்கேயாவது ஒரு விதத்தில் சொல்லி தான் ஆகணும்னு அதை தான் அப்படி பேசியிருக்காரு அவர். தொடர்ந்து திரைப்பட இயக்குநர்கள் வந்து சிஎம் விஜய் அவர்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. இடையில கூட பார்த்திபன் போயிட்டு அவரை மீட் பண்ணி பேசிட்டு வந்தது, திரும்ப ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து சினிமாக்காரர்கள் எப்போவுமே நீங்கள் ஆட்சி மாறினவுடனே எல்லாரும் போய் மலர் கொத்து கொடுக்கறது, வாழ்த்துறது, புகழாரம் போட்டுறது எல்லாம் உண்டு. ஆனால் அதேவேளை நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. என்னென்னா, இதே சினிமாக்காரர்கள், நான் பல பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி இயக்குநர்கள், அப்புறம் நடிகர்கள், நடிகைகள் எல்லாரும் சொல்கிறேன், இவங்கெல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி யாராவது விஜய்க்காக ஒரு குரல் கொடுத்தாங்களா? அவ்வளோ பெரிய கரூர் சம்பவம் நடந்தது, அதுக்கு யாராவது விஜய்க்கு ஆதரவாக பேசினாங்களா? ஒரு ரோடுக்கு என்ன, ஒரு ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்காதது, ஒரு மீட்டிங்க்கு வந்து அவ்வளோ கட்டுப்பாடுகள் விதித்தது, போகிற இடம் பூரா வந்து அவ்வளோ விஜய் மீதான ஒரு வன்மத்தை கக்கணுது. உங்கள் துறையிலேருந்து தானே வந்தார், யாருமே வாயை திறக்கல, எல்லாரும் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. சும்மா இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த தாடி பாலாஜி, அப்புறம் சவுந்தரராஜா, ஸ்ரீநாத், இந்த மாதிரி இப்போ அமைச்சராக இருக்கார் அவர், இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது விஜயோடைய நண்பர்கள்ன்ற முறையில். இவங்க யாருமே பண்ணாமல் இன்றைக்கி ஜெயித்த பிறகு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் கூட நான் நடித்த பிறகு என்ன தெரியுங்களா நடந்தது, அவர் வந்து அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவர் வந்து ஒரு பெரும் அரசியல்வாதியாக மாறுவார். விஜய் சாரை நான் இயக்கும் போது அவர் வந்து அப்படி பல்ட்டி அடிக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன், இவர் சீரம் நாற்காலில் உட்காருவார். இப்படியா பலவிதமாக பேசியிருக்காங்க. அதில் உச்சபட்சமாக காமெடி பண்ணுறாரால சீரியஸ் பண்ணியிருக்காரான்னு தெரியல, நடிகரும் இயக்குனரான பார்த்திபன் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஃபோட்டோவை எடுத்து போய் ஒரு ராஜா மாதிரி இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் விஜயநகர பேரரசர் மாதிரி அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு. அதில் சோஷியல் மீடியா, நான் சொல்ல சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்களா, இவருக்கான தெலுங்கு பாசத்தை இங்கே வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு. காரணம் என்னென்னா, மிக சமீப காலமாக பார்த்திபன், பாக்யராஜ் மாதிரியான திரை நட்சத்திரங்கள், திரை இயக்குனர்கள்லாம் என்னன்னா, நாங்கள் வந்து தெலுங்குக்காரங்க தான், நாங்கள் ஆந்திராவை சேர்ந்தவங்க தான், நாங்கள் தெலுங்கு பேசுகிறவங்க தான்ற ஒரு விஷயத்தை பிரகடனப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஏன்னு தெரியல. வந்து இப்போ இந்த விஜயநகர பேரரசர் மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட ஏன் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னு சோஷியல் மீடியாவில் விவாதமாக போயிட்டுருக்கு.
இதில் உச்சபட்சமான ஒரு காமெடியாக நான் உண்மையிலே அதை காமெடியாக தான் பார்க்குறேன், சீரியஸாகவே பார்க்கல. அது ஒருவேளை அவர் சீரியஸாக சொல்லியிருக்காரான்னு தெரியல. சிஎம் விஜய் சாருக்கு ஒரு கோரிக்கை, இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் மூடுறீங்க இல்லைங்களா, அது அப்படி மூடாதீங்க. அப்படி மூடினா அது வந்து கள்ளச்சாராயத்துக்கு வழிவகுக்கும். நீங்கள் முழு மது விலக்கு கொடுத்தா கூட அது மாதிரியான சாராயம் ஆறாக ஓடும். அதனால் நான் சின்ன யோசனை ஒன்று சொல்கிறேன் அப்படின்ட்டு. என்ன யோசனை, இந்த கடைகள்லாம் டாஸ்மாக் கடைகள்லாம் எடுத்து போய் சுடுகாட்டில் எடுத்து போய் வச்சுருக்கன்றாரு. இதில் எங்கேயாவது ஒரு லாஜிக் இருக்குதா? அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாரு. என்ன, நாங்கள் குடிக்க வரவங்க வந்து கடைசியாக நம்ம இங்கே வந்தால் இந்த இடத்துக்கு தான் வந்தாகணும், அங்கே இருக்கிற புணங்களை அங்கே எரியிற இதுவெல்லாம் பார்த்த பிறகு அவருக்கு சைக்காலஜிக்கலாக அந்த மனசு மாறுமா? ஏங்க, அவங்கனே வந்து குடி வெறியில் இருக்கிறாங்க. சம்பாரிச்சின்னு வரத்துல வந்து வீட்டுக்கு எடுத்து போய் பாதி இல்லை முக்கால்வாசியை கூட சேர்க்க மாட்டேன்றான், மொத்தத்தையும் குடிச்சு போயிடுறான். குடிக்கு பணம் கிடைக்கலன்னா பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான், அம்மாவை போட்டு துவைக்கிறான். இப்படியா அந்த குடி வெறி ஏறி போனோன்னு நீங்கள் எங்கே வச்சா என்ன? ஒரே ஒரு உதாரணம், ஒரு சும்மா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு புணத்து பக்கத்தில் ஒரு பாட்டில் சாராயத்தை வச்சு புரைக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு சரக்கு வச்சு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கடையெல்லாம் முட்டிங்க, அந்த புணத்தையே தோண்டி எடுத்துருவாங்க வந்து. அப்படியாப்பட்ட ஒரு மது பிரியர்கள், குடி வெறியர்கள் இருந்து இதெல்லாம் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயமா? சைக்காலஜிக்கலாக அவனுக்கு என்ன நடக்குதுன்னே ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதை விட 717 கதைகளை நீங்கள் மூடிட்டீங்க, வரவேற்கத்தக்க விஷயம். படிப்படியாக அதை குறைச்சிருங்க, மது விலக்கை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னால் ரைட்டு. இது என்னன்னா, தான் சில சமயத்தில் ஏதாவது புத்திசாலித்தனமாக அறிவாளித்தனமாக சொல்கிறேன் என்று இது மாதிரியான காமெடி விஷயங்கள் ஆயிடுது. இதெல்லாம் கடந்து போயிடணும், அவ்வளோதான். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் வந்து நம்ம பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 2 அரசாங்கமும் சரி, ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தாங்கனாக்கா அது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆட்சியோடைய சிம்பிள் இருக்கும், இல்லை அவங்களுடைய கட்சியோட சிம்பிள் இருக்கும், ஸ்டிக்கர் ஓட்டுற ஒரு பழக்கம் இருக்கும். ஆனால் வந்து இப்போது டிவிக்கு ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இப்போது ஸ்கூல் பசங்களாம் பேக்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து அந்த திருக்குறள் மட்டும்தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வழக்கத்தை? உண்மையாக இது அது 2 விதமாக போயிட்டுருக்கு ஹரி. ஒன்று என்னென்னா, இப்போது கடந்த கால ஆட்சியில் நீங்கள் அதை பார்க்கலாம். நம்ம வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சென்னையில் மழை வெள்ளம் ஏற்பட்டது. குறிப்பாக அந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதுனால சென்னையே முக்கால்வாசி மூழ்கி போன நிலைமை ஆயிடுச்சு. அதுவும் குறிப்பாக தென் சென்னை மாதிரியான பகுதியில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வீட்டு மொட்டை மாடியெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் நம்ம உட்பட கூட வந்து பயங்கரமான போர்க்களம் ஆயிடுச்சு. அந்த நேரம் வந்து உணவு கிடைக்காம ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து உணவு பாட்டிலெலாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சீரடிய அப்போதைய முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணால், கட்சிக்காரங்கட்டலாம் இது மாதிரி சென்னைக்கு நீங்கள் இந்த பக்கம் செங்கல்பட்டு, திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் உள்ளவங்கெல்லாம் வந்து உதவி பண்ணுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுடைய குட் புக்கில் இடம் பிடிக்கணுன்றதுக்காக ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பித்தாங்க. எதில் ஸ்டிக்கர் ஓட்ட, நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறதே ஒரு தவறான விஷயம். வாட்டர் பாட்டிலு, பன்னு, ரொட்டி, அப்புறம் நாப்கின்னு, இது மேலாம் ஸ்டிக்கர் ஒட்டி அது ஒரு பக்கம் வெறுப்பாகி போச்சு மக்களுக்கு வந்து. இதுதான் நான். ஆனால் அந்த ஸ்டிக்கர் அரசியல் தொடர்ச்சியாக தொடர்ந்துக்கிட்டே வந்தது. நீங்கள் கலைஞர் டிவியில் ஆரம்பித்து அதன் பிறகு கடந்த ஆட்சியில் கொடுத்த லேப்டாப், அதை ஆன் பண்ண உடனே வந்து அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய படமும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படமும் வருதுன்ட்டு நிறைய பேர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது எப்படிங்க மாணவர்கள்லாம் கொண்டு போய் இது பண்ண முடியும்? ரெண்டாவது, எப்படி எடுத்து ஒரு பொதுவெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியும்? இங்கேயும் உங்கள் விளம்பரத்தை நீங்கள் தேடுறீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தெல்லாம் ஒட்டி கொடுத்தாங்க. வந்து இது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. இப்போ வந்து இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு, மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த பேக் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி திருக்குறளும் அதில் கலைஞருடைய உரையும், ஏன்னா திருக்குறளுக்கு கலைஞர் வந்து ஒரு உரையை எழுதியிருக்காரு, அதுவும் கொடுத்த உடனே பாருங்கள், டிவிக்கு ஸ்டிக்கர் இல்லாத ஒரு இதுவை கொடுத்துருக்காங்கன்னு சோஷியல் மீடியாவில் ஏங்க அந்த பேக்கெல்லாம் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் ரெடி பண்ணதுங்க, திமுக நாங்கள் ஒரு இது பண்ணி வச்சதுங்க, வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேக் இருக்குது, இப்போ இவங்க வந்தவொடனே எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு. அதுக்கு உடனே டிவிக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க தரப்புலேருந்து, இதை கொடுக்குற நேரத்தில் ஸ்டிக்கர் ஒட்டலான்னு இருந்தாங்க, இப்போ எங்கள் ஆட்சி வந்த பிறகு நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டலை அப்படின்னு. உண்மையிலே யாராக இருந்தாலும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதை தவிர்க்க வேண்டும், அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து டிவிக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிஎம் விஜய்க்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி தான் அவரை பிரபலப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல்ரெடி ஒரு பிரபலமான ஒரு நடிகர் இன்றைக்கி வந்து சிஎம் ஆகியிருக்காரு. ஆனால் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இனி இந்த ஸ்டிக்கர் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்து. இறுதியாக ஒரு கேள்வி, டிவிக்கு ஆட்சி அமைச்சதிலிருந்து 1 மாதம் ஆயிடுச்சு. எல்லாருமே எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து சிஎம் சாருக்கு வேண்டாத ஆட்கள் முதல் கொண்டு சொல்கிற ஒரே வார்த்தை, அவர் 6 மாதம் கட்சி நிலைக்கவே நிலைக்காது, ஆட்சி வந்து தொடர முடியாது,
இப்படிலாம் சொல்கிறாங்களே சார், இதுக்கு என்ன தான் சார் ஒரு முற்றுப்புள்ளி, அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி சார்? இல்லை, முற்றுப்புள்ளி அப்படின்னு தாண்டி என்னென்னா, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே வந்து 108 எம்எல்ஏக்கள் 107 எம்எல்ஏக்களோட தான் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் வந்து கம்யூனிஸ்ட்டு, விசிகா, இந்திய முஸ்லீம் லீக், இவங்களுடைய ஆதரவில் இருக்கிறீங்க. எப்போ வேணாலும் உங்கள் ஆட்சி வந்து புட்டுக்கும். அதே வேளையில் நீங்கள் இவ்வளோ காலம் தான் உங்களால் இருக்க முடியும். 3 மாதம் ஆட்சி, 6 மாதம் ஆட்சி. இப்போ 1 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? அங்கங்கே மின்வெட்டு, முதல்வர் தொகுதியில் வந்து மின்வெட்டு, மின்சாரம் இல்லாமல் அவதிப்படுறாங்க. உண்மைதான் அது. ஏன்னா மின்சார வாரியத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்களே வந்து ஒத்துக்கிறார். அதுக்கு காரணம் என்னென்னா, எங்களால் வந்து அந்த அளவுக்கு உற்பத்தியை வந்து கொடுக்க முடியல. என்ன அவ்வளோ டிகிரி வெயில் அடிக்குது. இன்றைக்கி ஏசி இல்லாத வீடே கிடையாது. நகர்ப்புறம், கிராமப்புறங்களை தாண்டி எல்லா பகுதியிலும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு வந்து. அப்போ என்ன அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மின்சார உற்பத்தி வந்து பகிர முடியல, அந்த அளவுக்கு வந்து கொடுக்க முடியல. அப்போ ஏற்பட தான் செய்யும். ஆனால் அதையும் சரி செய்யணும். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது மக்கள் முன்னாடி வந்து. ஏங்க நீங்கள் நல்லது செய்யணும்னு தானே சொல்லி வந்தீங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் இருக்காது, கடந்த ஆட்சியில் அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி தானே வந்தீங்க. அதை தான் கேள்வி கேட்பான் சாமானியன். அப்படி இருக்கும் பொழுது அதே வேளையில் நீங்கள் வந்து ஒரு 30 நாளில் 31 நாளில் என்ன ஆட்சி கொடுத்துட்டீங்க, என்ன இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு டைப் கொடுக்கணும். கொடுத்தால்தான் செய்ய முடியும் அது. அதே வேலை இன்னொரு நண்பர் என்கிட்ட அதை தான் பேசிட்டு சொன்னார் வந்து, ஏங்க ஒருத்தர்கிட்ட ஆட்சி அதிகாரம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன 20 நாள்னா 25 நாள்னா, அதிகாரமே உங்கள் கையில் இருக்கும்போது 2 நாளே கூட நீங்கள் வந்து என்ன வேணாலும் சட்டம் போடலாம், என்ன வேணாலும் இது முடிவு எடுக்கலாம்னா அது முடிய முடியாது. என்ன வேணாலும் சட்டம் போடலாம், என்னெல்லாம் முடிவு எடுக்காதுன்னா எதிர்கட்சிகள், மீடியாக்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் மீறி குறைந்தபட்சம் ஒரு 3 மாதமாவது நீங்கள் வந்து அவகாசம் கொடுக்கணும். அந்த அவகாசம் எதிர்பார்ப்போம். அப்படி ஒரு நல்ல ஆட்சியை விஜய் கொடுப்பார் என்று நம்புவோம். கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.